என்னைய தெரிஞ்சவங்களுக்கு கோமதி மேம்னா மேட்சுக்கு மேட்ச் போட்டு வருவாங்க. சிரிச்ச முகமா இருப்பாங்க. கையில எந்நேரம் வாட்டர் கேன் வச்சுட்டு சுத்துவாங்க. அப்படிங்கிறது வந்து என்னோட ரிசம்பிளன்ஸ் அப்பியரன்ஸா நெறைய பேர் சொல்லுவாங்க. நெறைய செலவு பண்ற மேமு, நெறைய செலவு பண்ற பொம்பள அப்படின்னு கூட எனக்கு ஒரு பேர் உண்டு. ஊதாரி அப்படின்னு சொல்லி. ஆனா, அதெல்லாம் ஓரளவுக்கு தான் உண்மைங்க. ரொம்ப உண்மை இல்ல. இப்ப இப்படி எல்லாருக்கும் ஒரு விதமா தெரிஞ்ச ஒரு கோமதி மேமு. ஒரு 27 வயசுல சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் நானு. இப்ப நீங்க நெறைய நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க. குழந்தையை கிணற்றில் வீசி தாய் தற்கொலை. குழந்தைக்கும் விஷத்தை கொடுத்து தாய் தற்கொலை. இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படிங்கிறத வந்து நீங்க யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம மட்டும் சாகாம ஏன் குழந்தையும் சேர்த்தி கொல்றோம்? அப்படிங்கிறத யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தானே பெத்தோம். நம்மளே ஏன் கொல்றோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி மென்டாலிட்டி மேக்ஸிமம் குழந்தை பெத்த எல்லாருக்குமே வருங்க. ஏன்னா, இப்ப அத பத்தின அவேர்னஸ் கொஞ்சம் பரவாயில்லைங்க, இருக்கு. எங்க காலத்துல எல்லாம் சுத்தமாவே அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மிங்க. கன்சீவ் ஆனதிலிருந்து அந்த குழந்தைய ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர்ற வரைக்கும், ஒரு அம்மாவோட உடம்புல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத, இப்ப இன்ஸ்டால எக்கச்சக்க ரீல்ஸா போடுறாங்க. ஆனா, எங்க காலத்துலலாம் அப்படி இல்ல. அப்படிதான் இருக்கும். அப்படி சொல்லிருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லைங்க. பணமும் இல்ல அப்படின்னா, டயாபர் வாங்க கூட நம்மளால முடியல. பால் புட்டிக்கு பாலு பவுடர் வாங்க கூட முடியல அப்படின்னு சொன்னா, ஒரு அம்மாவா, எல்லா அம்மாவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சாகறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இதில நான் பிகாம் பாஸுங்க. ரேங்க் ஹோல்டரு. காலேஜில 3 ரேங்க் வாங்கியிருந்தேங்க. நானும் அதையவே தான் செஞ்சேன். சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிரலாம். ஏன்னா, எனக்கு ஆறுதலா பேசுவாங்கன்னு சொல்லி நான் யார்கிட்ட போய் கேட்டாலும், அவங்க எல்லாருமே "இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எங்களுக்கும் அப்படித்தான் இருந்துச்சு." அப்படி சொல்லுவாங்க. சரி பண கஷ்டத்த பத்தி பேசுனா ரூ. 100 ரூ. 200 குடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ரூ. 100 ஒரு ரூ. 200 வச்சு நீங்க எவ்வளவு தூரம் காலத்த தள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரங்க. அந்த மாதிரி சமயத்தில தான் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நெறைய வேலைகளுக்கு நான் போயிருந்தேங்க. இப்ப வருவோம். சூசைட் அப்படிங்கிற ஒரு கதைக்கு வருவோம் நம்ம. சூசைடு பண்ணிக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறத பத்தி நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சாலுங்க, அந்த சூசைடுங்கிறது செகண்டுல எடுக்கிற முடிவு தான். அதாவது இப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அத பண்ணிருவோம். பட் அந்த இப்படிங்கிற போது நம்ம இறங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இல்ல ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த லைஃப் நம்ம எப்படி நமக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கோ, அதுல போயிரும் அப்படிங்கிறதுங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸ்டூல் போட்டாச்சுங்க. வழக்கம் போல ஃபேன்ல நைலக்ஸ் சாரிய போட்டாச்சு. போதும் லைஃப் அப்படிங்கும்போது, என் பாப்பாக்கு 1 1/2லேருந்து 2 1/2 வயசுங்க. எனக்கு 27லேருந்து 28. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டா போட்டாச்சுங்க. இறங்கி வரலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு நிஜமாவே இல்ல. மாட்டிட்டு செத்தரலாம் போதும்